Hi, hello, my dear 12th standard commerce பசங்களா. ஸோ ஃபைனலி பிஸ்னஸ் மேக்ஸுக்கு வீடியோ போட ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ இதுன்னு நினைக்கிறேன் நான். எஸ். ஸோ நான் என்ன நினைச்சிருக்கேன்னா எடுத்ததும் புக்குக்குள்ள இருக்கிற எல்லா டாபிக்ஸும் பார்க்காம அந்த டாபிக்கோட பேசிக்ஸை கவர் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம ஒவ்வொரு சாப்டரா பார்க்க ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகுன்றதுனால நான் உங்களுக்கு எடுத்ததும் பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 or 3 டாபிக்ஸோட பேசிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எடுத்துறேன். அப்புறமா நம்ம ஒரு சாப்டரோட எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். ஸோ எல்லா சம்முமே தான் நான் சால்வ் பண்ண போறேன். ஒரு சம் 2 சம் விட்டுட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பாக்குறது அப்படிலாம் இல்லை. எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் எல்லாமே தான் நம்ம ஒன்னா சேர்த்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் என்னை பாக்குறீங்க அப்படின்னா நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நேம் தீப்தி அண்ட் யூ கேன் கால் மீ தீப்தி மேம். நான் உங்களுக்கு பிசினஸ் மேக்ஸ் ஹேண்டில் பண்ண போறேன். அண்ட் தென் இப்ப நம்ம எடுத்ததும் நம்ம என்ன சொன்னோம், பேசிக்ஸ் பார்க்க போறோம் சொன்னோமா. சோ அதுல ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா மேட்ரிசஸ் பார்க்க போறோம். சோ மேட்ரிசஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக்கா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸி. மேக்ஸ்ல நம்ம 10th பாத்துருக்கோம் அண்ட் 11th பாத்துட்டு வந்துட்டோம். பட் 12th திரும்பி வருது. சோ இதெல்லாம் நம்ம 12th என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி 10th 11th என்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட 12th புக்ல என்ன இருக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். அண்ட் தென் நம்ம டாபிக்ல போயிடலாமா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ தென் எல்லாருமே பெனிஃபிட் ஆகலாம் நம்மளோட சேனல்ல இருக்கிற வீடியோஸ் பார்த்து. அண்ட் அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இது என்னன்னா என்னோட கிளாஸஸ் நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஹேவ் செப்பரேட் நோட். ஒரு தனியா ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. தீப்தி மேம் பிசினஸ் மேக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தனியா ஒரு நோட் போட்டுக்கோங்க. டெய்லி நான் எடுக்கிற கிளாஸஸோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும்ல, அந்த வீடியோஸ்ல நீங்க என்னென்னலாம் பாக்குறீங்க அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம், சம் நீங்க சால்வ் பண்றது நான் மட்டும் சால்வ் பண்ண போறதுல, நான் சால்வ் பண்றப்ப நீங்களும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ண போறீங்க. அதுதாமே அந்த நோட்டை சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல எக்ஸாம் அப்ப ஒரு ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க இந்த நோட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ என் கூட சேர்ந்து நீங்க சால்வ் பண்றப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்க ஆன் ஸ்பாட் இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போட்டுட்டே வாங்க. ஈவன் இஃப் இட் இஸ் சில்லி டவுட்டாலுமே என்கிட்ட கேளுங்க. நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? சோ டவுட்ஸை நிறைய வெல்க் பண்ணிட்டே வராதீங்க. சரி, நம்ம டாபிக்ல போயிடலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன எடுத்து வந்திருக்கேன்னா மேட்ரிசஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? மேட்ரிசஸ் நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம். பேசிக்ஸ் 10th படிச்சிருக்கோம். 11thலயுமே கொஞ்சம் பேசிக்ஸ் தூசி தட்டி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு இப்போ 12thலயும் படிச்சிருக்கோம். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 10th 11thல படிச்ச எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேட்ரிசஸ் பத்தி ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு முன்னாடி மேட்ரிசஸ்னா என்னன்னே தெரியாம படிச்சு சில பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிறப்ப இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இதுல கேட்கிற 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே. அண்ட் யாரெல்லாம் மேம் நான் கண்டிப்பா பிசினஸ் மேக்ஸ்ல 100 out of 100 எடுப்பேன் அப்படின்னு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்களோட நேம் போட்டு நான் கண்டிப்பா 100 out of 100 எடுப்பேன்னு ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுங்க வீடியோவை. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ மேட்ரிக்ஸ்ன்றது என்னது? ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ என்னோட எலிமெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன், ஒரு ரெக்டாங்குலர் அரேல எடுத்து எழுதுறதுதான் நான் மேட்ரிக்ஸ் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா ரெக்டாங்குலர் அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் நான் எடுத்து எழுதுறத நான் சொல்லணும்ல, அது எங்க இருக்குதுன்றத பொசிஷனை அதை சொல்றதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா அந்த ரோ அண்ட் காலம் வச்சு நம்ம ஈஸியா சொல்லலாம். அப்ப ரோ நான் என்னது, காலம் தான் என்னன்றத பார்க்கலாம். ஸோ ரோன்றது என்னன்னா நான் ஹரிசாண்டலா இருக்கிற எலிமெண்ட்ஸ் நான் ரோன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஹரிசாண்டல்னா இப்படி இருக்கிற எலிமெண்ட்ஸ் நான் என்ன சொல்லுவேன், ரோன்னு சொல்லுவேன். காலம்னா இந்த மாதிரி இருக்கிறது. சோ நம்ம ஸ்கூல்லே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரோஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிங்கன்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்க எந்திரிப்பாங்கல்ல, அதான் ரோ. ஓகேவா? காலம்னா இப்படி. ஏன்னா சில பேருக்கு இந்த ரோ காலம் கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். அதனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தென் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். Matrix is a rectangular array of elements. The horizontal arrangement are called rows and vertical arrangement are columns. So இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்ன்றதால ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இப்படிதான் இருக்கும். இதுல எது ரோ அப்படின்னா இந்த 480 இருக்குதா, இதான் ரோ. 19 - 2 இதான் ரோ. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லுவேன். இதை செகண்ட் ரோன்னு சொல்லுவேன். இந்த 4-1 இது இருக்குதா, இந்த இடத்த ஃபர்ஸ்ட் காலம்னு சொல்லுவேன். இது செகண்ட் காலம்னு சொல்லுவேன். இது தேர்ட் காலம்னு சொல்லுவேன். ஓகேவா? சோ இப்படிதான் ரோ காலம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, ரோ சொல்லியாச்சு, காலம் சொல்லியாச்சு. இப்போ என்னன்னா
இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு இஃப் a matrix A has number of rows and m number of columns. அதாவது வந்து இப்போ நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, அதுல எத்தனை ரோஸ் இருக்குதோ அதை வந்து m ரோஸ்ன்னு சொல்லுவோம், எத்தனை காலம்ஸ் இருக்குதோ அதை n சொல்லுவோம். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்க்கு நான் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுக்கலாம் அந்த ரோ காலம் வச்சு. எப்படின்னா இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன்னா தெரியல. சரி, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ்ல இங்க வந்து எத்தனை ரோ இருக்குது? 2 rows இருக்குது. So 2 rows, m வந்து எத்தனை? 2 rows. காலம் எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 காலம் இருக்குதா? அப்ப n வந்து 3 காலம். சோ இத வந்து அவங்க எப்படி எழுத சொல்றாங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் இத வந்து ஏன்னு சொல்லி இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் இதுக்கான ஆர்டர் வந்து நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா m cross n ன்னு சொல்லி எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரோ போடணும், cross n வந்து காலம் போடணும். அப்ப இந்த ரோ வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன இதுல ஆர்டர்ல இருக்குது? 2 cross 3 மேட்ரிக்ஸ் ன்னு சொல்றோம். அதுதான் வந்து அங்க சொல்லி இருக்காங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் into number of columns, அதாவது m cross n ன்னு சொல்லி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஆர்டர் பார்த்தாச்சு. இப்போ வெளியில இருக்கிற ரோ எத்தனை காலம் எத்தனை அப்படின்றத வந்து நான் ஒரு ஆர்டர் வந்து சொல்லிட்டேன் மேட்ரிக்ஸ்க்கு. இப்போ அப்படியே மேட்ரிக்ஸ்குள்ள போகணும். மேட்ரிக்ஸ்க்கு உள்ள இருக்கிற எலமெண்ட்டுமே நிறைய எலமெண்ட் இருக்குது. நான் வந்து அதோட பொசிஷனையும் நான் வந்து என்ன பண்ணணும்? ரெஃபர் பண்ணணும்ல. இதான் வந்து இதோட பொசிஷன் அப்படின்னு சொல்லணும்ல. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வெளியில வந்து ஒரு மேட்ரிக்ஸ் நான் ஏன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கேன் வைங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேட்ரிக்ஸை வந்து நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்து நான் டிஃபைன் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ இதான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இது வந்து நான் ஏன்னு சொல்லி நான் வந்து இதை ரெஃபர் பண்றேன்னா, உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஸ்மால் ஏ, ஸ்மால் எல்லாமே ஸ்மால் ஏல இருக்கணும். உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்றது ஸ்மால் ஏல இருக்கணும். அந்த எலிமெண்ட் எல்லாமே ஏன்னு இருந்தா அது ஒரு பர்டிகுலர் பொசிஷன் நான் சொல்லணும்ல. அது எப்படி சொல்லணும்னா ஐ அண்ட் ஜே யூஸ் பண்ணி சொல்லணும். அதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இன் ஜெனரல் ஏ ஐ ஜே இஸ் த எலிமெண்ட் இன் த ஐத் ரோ அண்ட் ஜேத் காலம். அதாவது என்னன்னா, நீங்க நல்லா பாருங்களேன், இது வந்து இந்த எலிமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த எலிமெண்ட் வந்து ரோல பாக்குறதுக்கு எத்தனாவது ரோல இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. எத்தனாவது காலம்ல இருக்குது? ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ சொல்றேன்னா அதான் வந்து ஐ, ஃபர்ஸ்ட் காலம்னு சொல்றேன்னா அதான் வந்து ஜே. சோ அப்ப எடுத்து எழுதுறப்ப இந்த A11 அப்படின்னு எழுதிருக்காங்க தெரியுமா? அது அப்படிதான் இந்த மாதிரி வச்சுதான் எழுதிருக்காங்க. எப்படின்னா ஏ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஐ ஜே, அப்ப A11 எழுதிருக்காங்க. இந்த மாதிரிதான் எல்லா எலிமெண்ட்டுக்கும் நீங்க வந்து IJ என்னன்றத கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும். அந்த எலிமெண்ட் வந்து AIJ அப்படின்றத அப்படி நீங்க கொடுக்கணும். ஓகேவா? இப்படிதான் வந்து எலிமெண்ட் வந்து நம்ம வந்து சொல்றோம். அடுத்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்னு ஹோம்ஒர்க்னு சொல்றதை விட உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுக்குறேன் நானு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குவிஸுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து போட்டுக்கிட்டே வரணும். ஓகேவா? சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 குவிஸ் இல்லைன்னா 6 குவிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குவிஸ் நீங்க ஆன்சர் வந்து நீங்க என்ன பண்ணணும்? 1 2 3 4 ஆர்டர் போட்டு கமெண்ட்ல வந்து உங்க நேம் போட்டு நீங்க கீழே ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, எனக்கு ஏ சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து எனக்கு வந்து 4 7 9 2 5 1 8 6 3. ஓகே, சோ இதெல்லாம் வந்து என்ன மேட்ரிக்ஸ்? 3 cross 3 மேட்ரிக்ஸா இருக்குது. எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா, இதுல A23 எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ A23 எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? சோ இந்த A23ல வந்து ஏன்றது வந்து AIJ வந்து A23 போட்டுருக்குது. அந்த இதுல I வந்து 2, J வந்து 3. சாய் வந்து எதை ரெஃபர் பண்ணுது? ரோ ரெஃபர் பண்ணுது. ஜே வந்து காலம் ரெஃபர் பண்ணுது. சோ அப்ப என்ன எலிமெண்ட் அங்க இருக்குன்றத நீங்க இருக்கிற ஆப்ஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து செகண்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப். சோ நான் என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்னன்றத சொல்லணும். சோ ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிருக்கேன் நானு. நீங்க வந்து m cross n ன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சோ இது வந்து m cross n ங்கற ஆர்டர்ல இருக்குது. where m refers to the rows, n refers to the columns. சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ஆன்சர் பண்றீங்களா? m cross n என்ன ஆர்டர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. கமெண்ட்ல போட்டு கொஞ்சம் நேரம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். மேட்ரிக்ஸோட ஆர்டர் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப இதுல என்னென்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா ரோ மேட்ரிக்ஸ். சோ அந்த இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நேம்லயே வந்து அது என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. A matrix is said to be row matrix if only one row and any number of columns. அதாவது அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து வெறும் ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கும். ஆனா எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதான் ரோ மேட்ரிக்ஸ். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஏன்ற மேட்ரிக்ஸ்ல வந்து எலிமெண்ட் வந்து 8 9 4 3 அப்படின்றது நான் பாக்குறப்ப இங்க ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ எங்கயாவது இருக்குதா? இல்ல, செகண்ட் ரோவே இல்ல. ஆனா காலம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். அப்ப இதோட ஆர்டர் எப்படி இருக்கும்? ரோ கிராஸ் காலம்ன்றது அப்ப வந்து 1 row 4 columns 1 cross 4 சொல்லி அதோட ஆர்டர் இருக்கும். அப்ப பாத்தீங்களா எவ்வளவு இருக்குது? ரோ வந்து ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அப்படியே நீங்க B க்கு போங்களேன். B ல பாருங்க 1 2 3 காலம் இருக்குது. பட் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அப்ப 1 cross 3 மேட்ரிக்ஸ்.
அப்போ இங்க பாருங்களேன், ரோ எல்லாமே 1 தான் இருக்குது. அப்ப வந்து ரோ வந்து ஒரே ஒரு ரோ இருந்து எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது ரோ மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அப்படியே வந்து உல்டாவா தான் எதுக்கு இருக்குன்னா காலம் மேட்ரிக்ஸ்க்கு. அப்ப காலம் வந்து எப்படி இருக்கும்? ஒரே ஒரு காலம் இருக்கும். ஆனா மெனி நம்பர் ஆஃப் வந்து ரோஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், 1 2 3 எத்தனை இருக்குது? 3 ரோ இருக்குது. காலம் பாருங்க, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. அப்ப இது என்னது? 3x1 மேட்ரிக்ஸ். இங்க எத்தனை ரோ இருக்குது? 1 2 ரோஸ் இருக்குது. பட் காலம் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. சோ அப்ப காலம் ரெஃபர் பண்ற அந்த m cross n ஆர்டர்ல n வந்து எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்ப n வந்து ஒரே 1 தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து காலம் மேட்ரிக்ஸ் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பண்ணலாமா? ஜீரோ மேட்ரிக்ஸ். சோ ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்றது என்னது? அதெல்லாம் நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அப்ப ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் இஃப் ஆல் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. அப்போ உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் நான் செக் பண்ணி பார்க்கணும். எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ஜீரோவா இருக்குதுன்னா அப்பதான் நான் என்ன சொல்லணும்? ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். இப்ப இங்க பாருங்களேன், இது எல்லாமே ஜீரோவா தானே இருக்குது. இங்க வந்து வெறும் வந்து 1 cross 1 மேட்ரிக்ஸா இருக்குது. அது ஜீரோவா இருக்குது. இங்க வந்து என்னது 2 cross 2 மேட்ரிக்ஸா இருக்குது. அது 0 0 இருக்குது. இது 3 cross 3 மேட்ரிக்ஸா இருக்குது. எல்லாமே 0 0 இருக்குது. நல்லா பாருங்களேன், என்னோட ரோவும் காலமும் அதாவது எம்மும் என்ன எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குதா? இதை வச்சுதான் நம்ம அடுத்த என்ன பார்க்க போறோம். எப்போலாம் என்னோட எம்மும் என்னும் ஈக்குவலா இருக்குதோ ஆர்டர்ல நான் பாக்குறப்ப எம்மும் என்ன ஈக்குவலா இருக்கு, அதாவது ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவேன்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவேன். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் அதுக்கடுத்து வர டைப்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்க எப்படி இருக்கணுமா? அதோட ரோஸும் அதோட காலம்ஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது நான் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவேன். அதான் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள ஏஐஜே சொல்லி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து m cross n இருக்கிறப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது எப்ப ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்குமா? எம்மும் என்னும் ஈக்குவலா இருக்கிறப்ப மட்டும்தான் அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்குமா? இப்ப இங்க பாருங்களேன், இந்த இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 4 5 அதோட ஆர்டர் என்ன இருக்குது? 2 cross 2 இருக்குது. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது? 3 cross 3 இருக்குது. சோ அப்ப 2 cross 2 3 cross 3 பாத்தீங்கன்னா எம்மும் என்னும் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. சோ இது வந்து என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அடுத்து லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ், அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த டயகனல்ன்ற பேரை நம்ம எங்க கேட்டிருக்கோம்? ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ எடுத்தோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம நடுவில் ஒரு லைன் கட் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்கொயரே எடுத்துக்கலாம். ஸ்கொயர்ல நான் என்ன பண்ணுவேன்? நடுவில் வந்து டயகனல் வந்து கட் பண்ணி இப்படி போகுமா? சோ இததான் வந்து டயகனல்னு சொல்றோமா? இந்த மாதிரிதான் வந்து என்னோட டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது. சோ இந்த டயகனல்ன்றத நான் எங்க பார்க்க முடியும்? என்னோட ஸ்கொயர்ல பார்க்க முடியுதா? அப்ப இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்ன்றது எப்ப மட்டும்தான் என்னால பார்க்க முடியும்? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதான் அவங்க எடுத்தது எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இன்னும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்னா என்ன மாதிரியான மேட்ரிக்ஸா கூட இருக்கலாம். பட் அவங்க ஸ்பெசிபிக்கா இன்னும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் elements are in the form of A11, A22, A33. அதாவது நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க எம்மும் என்னோட அந்த எலிமெண்டோட ஐயுஜேயும் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ் தான் வந்து என்னது? என்னோட லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். இப்ப நீங்க இந்த 3 cross 3 மேட்ரிக்ஸ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3 cross 3 இருக்குது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா டயகனல் வந்து இப்படிதான் போகும். அப்ப அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ்னா என்ன இருக்கு? A11, A22, A33 இருக்குது. அப்படி பாக்குறப்ப அதுல இருக்கிற ஐயும் ஜேயும் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. சோ எப்பெல்லாம் வந்து ஒரு எலிமெண்டோட ஐயும் ஜேயும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும்? அது வந்து ஒரு லீடிங் டயகனல் எலிமெண்டா இருக்கும். அததான் வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஏஐன்னு சொல்லியிருக்காங்க. ஏஐஜே போடாம ஏ வந்து ஏஐன்னு போட்டிருக்காங்க, தெரியுதா? அது ரெண்டு ஈக்குவலா இருக்குன்றதால ஏஐன்னு போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே தான் வந்து லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது பாருங்க, எங்க வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. அங்கேயும் பாருங்க 1 5 இருக்குதா? டயகனலா அதுதான் வந்து லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 5 தான் வந்து லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் டயகனல் மேட்ரிக்ஸ். இப்ப நம்ம லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னன்றத பார்த்துட்டோம். அப்ப அதை வச்சு வர மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்குன்றத பார்க்க போறோம். டயகனல் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்னது? இங்கேயும் பாருங்க அவங்க கரெக்டா எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து நீங்க வந்து எங்க பார்க்க முடியும்? டயகனல் எலிமெண்ட்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும். அப்ப டயகனல் எலிமெண்ட்ஸ் எங்க இருக்கும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல தான் இருக்கும். அப்ப அது வந்து ஒவ்வொன்றையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கனால எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா எப்படி இருக்கணுமா? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணுமா? ஆல் those elements except those in leading diagonal elements are zero. அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸ் தவிர மத்த இடத்துல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அது எப்படி இருக்குதா? ஜீரோ தான் இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அதை வந்து என்ன சொல்றோம்னா டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லி சொல்றோம். ஓகேவா? லீடிங் டயகனல் வருது எனக்கு, டயகனல் மேட்ரிக்ஸ் வராம. ஓகே சரி. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, புரியும். இங்க பாருங்க 8 0 0 இருக்குது, 0 -3 இருக்குது, -3 0 இருக்குது, 0 0 11 இருக்குது. நல்லா பாத்தீங்கன்னா அந்த டயகனல் மட்டும் தான் வந்து எப்படி இருக்கும்? எலிமெண்ட்ஸ் இருக்கும். மத்த எல்லா பக்கமும் வந்து ஜீரோன்ற எலிமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஆனா வேற வேற எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற வேற இருக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சரி, டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். சோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னா ஒரே மாதிரி வேல்யூன்னு சொல்லலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லலாம். ஸ்கேலார் இருக்குது. சோ அதை வச்சு என்னடா மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு பாக்குறப்ப என்னன்னா நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்குதா, அதுல எப்படி இருந்துச்சு, டயகனல் தவிர மத்த எல்லா இடத்துலயும் ஜீரோஸா இருந்துச்சு. அந்த டயகனல்ல வந்து எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்ப ஒருவேளை அந்த டயகனல்ல வந்து ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னா, ஒரே எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதைத்தான் வந்து நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் புரிஞ்சிடும். அதை வச்சுதான் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸ்கேலார்ன்ற ஒரே வேர்டு தான், மற்றபடி அதுவும் டயகனல் மேட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். வரவே மாட்டேங்குது டயகனல் மேட்ரிக்ஸ், லீடிங் டயகனல் மேட்ரிக்ஸ் வருது. ஓகே, சரி, இப்ப நீங்க பாருங்களேன், இந்த டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பாக்குறப்ப 4 4 ஈக்குவல். இங்க பாருங்க, கே 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 எல்லாமே ஈக்குவல், 5 5 5 எல்லாமே ஈக்குவல். பட் முன்னாடி பார்த்திருந்தப்ப நீங்க பாருங்களேன், டயகனல் மேட்ரிக்ஸ்ல வேற வேற நம்பர்ஸ் இருந்திருக்கும். பட் இந்த இதுல வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல வந்து அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஐயும் ஜேயும் எப்பெல்லாம் வந்து ஈக்குவலா இருக்குதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும், அதாவது சேஞ்ச் ஆகாத ஒரு வேல்யூ இருக்கும். எப்பெல்லாம் ஐயும் ஜேயும் ஈக்குவலா இல்லையோ அங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயும் ஜேயும் எதை ரெஃபர் பண்றாங்க, எலிமெண்ட்ஸ் ரெஃபர் பண்றாங்க. இங்க நல்லா பாருங்க, டயகனல்ல மட்டும் தான் ஐயும் ஜேயும் ஈக்குவலா இருக்கும், அதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ண வேணா, நம்ம அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாம் பார்த்துட்டேன். சரி, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல என்னது தெரிஞ்சுக்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் எலிமெண்ட்ஸ் இன் தி லீடிங் டயகனல் எல்லாமே எப்படி இருக்குமா, 1 இருக்குமா. அது தவிர மத்தது எல்லாமே எப்படி இருக்குமா, ஜீரோஸ் இருக்குமா. ஃபர்ஸ்ட் பார்த்தா டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கிறத வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். செகண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல அதுல வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கும்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதே டயகனல் மேட்ரிக்ஸ் தான், ஆனா டயகனல் இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே 1 1 1 1 1, அதாவது வெறும் 1 மட்டும் வச்சு வருது அப்படின்னா அதுக்கு தனியா பேர் கொடுத்திருக்காங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயே வந்து உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது, 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ரெஃபர் பண்றதுக்கும் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு இது கொடுத்திருக்காங்க, I2 அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து I3 சொல்லி நேம் கொடுத்திருக்காங்க. I2ன்றது எப்போ கொடுப்போம், அது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா I2 கொடுப்பேன். I3ன்றது எப்போ கொடுப்போம், அது 3x3 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா I3 கொடுப்பேன். அதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க, ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 2 அண்ட் ஆர்டர் 3. நான் சொல்லிடலாம். அதான் நெக்ஸ்ட் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ரெண்டா பிரிப்பாங்க, லோவர் அப்பர்னு சொல்லிட்டு. இந்த லோவர் அப்பர்ன்றது வந்து எதை டிசைட் பண்ணி இருக்கும்னா, அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்குதுல்ல அதுல இருக்கிற ஜீரோஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டைப் இருக்குது. இப்ப என்னோட டயகனல் எலிமெண்ட்ஸ்ல வந்து நீங்க மேல ஜீரோ பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்ப டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்குதா, என்ன சொன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ்ல வந்து மேல வந்து எனக்கு ஜீரோஸா இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து அது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதே டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து ஜீரோஸா இருக்குதுன்னா அதுதான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதை வந்து ரொம்ப குழப்பிக்க கூடாது. டயகனல் பார்க்கணும், டயகனலுக்கு கீழே வந்து எனக்கு வந்து ஜீரோஸ் இருக்குன்னா அப்பர்ன்றணும், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லணும். இது எது டயகனலுக்கு மேல வந்து எனக்கு ஜீரோஸ் இருக்குன்னா லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லணும். சோ இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தென் ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். ஒரு மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து நான் எப்ப ஈக்குவல்னு சொல்லுவேன், அது பார்க்க ஒரே மாதிரி இருந்தாதான் ஈக்குவல். பார்க்க ஒரே மாதிரி இருக்குதுன்றத நான் வந்து எப்படி மேத்தமெட்டிக்கலா சொல்லணும், மேட்ரிக்ஸ் வச்சு அது ரெண்டத்தோட ஆர்டரும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப இங்க ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நான் வந்து 2x3 எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பீன்ற மேட்ரிக்ஸ் நான் கம்பேர் பண்றதுக்கு எடுத்ததுமே வந்து 2x3ல தான் இருக்கணும். அது 3x2 வேற எந்த ஒரு ஆர்டர்லயும் இருந்துச்சு அப்படின்னா நான் அது ஈக்குவலா செக் பண்றதை நிப்பாட்டிடணும். ஈக்குவலா செக் பண்றது ரெண்டு இது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்க்கணும், அண்ட் தென் ஆர்டர் எல்லாம் ஓகேவா இருக்குது அப்படின்னா உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஈக்குவலா இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். அதான் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. Two matrices A and B are said to be equal if and only if they have சேம் ஆர்டர் அண்ட் ஈச் எலிமெண்ட் ஆஃப் இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அது ரெண்டு எப்படி இருக்கணுமா, சேம் ஆர்டரா இருக்கணுமா. சேம் ஆர்டரா இருந்துச்சு மட்டும் தான் நீங்க அடுத்ததுக்கே நீங்க போகணும். அடுத்த ரூல் என்னவா, அடுத்த ஈச் எலிமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி. அதாவது இப்ப மேட்ரிக்ஸ் ஏல வந்து நான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து நான் என்ன பண்றேன் எடுத்து, பிலையும் நான் என்ன பண்றேன் அங்கேயே இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எலிமெண்ட் எடுத்து நான் செக் பண்ணணும். செக் பண்ணி பாக்குறப்ப ஈக்குவலா இருக்கணும். இது இப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் இல்ல, எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணி கரஸ்பாண்டிங் எலிமெண்டோட நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படி எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா மட்டுமே தான் அதை நான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவேன். இப்ப நீங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காரு. இப்ப இங்க ஏ சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 5 1 0 3. பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பில வந்து எனக்கு டேரக்டா 5 1 0 3 கொடுத்து கம்பேர் பண்ண சொல்லல. எனக்கு என்ன வந்து உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சா நான் வந்து அது ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஆனதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரே ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்ப்போம், இது 1 2 அப்படின்றப்ப வந்து ரெண்டு காலம் இருக்குது, ரெண்டு ரோ இருக்குது. அப்ப இது என்னது 2x2 மேட்ரிக்ஸ். இங்க ஏன் கொடுத்துருந்ததும் அப்படிதான் இருக்குது, அதுவும் என்னது 2x2 மேட்ரிக்ஸ். சோ எனக்கு பிரச்சனையே இல்லை, ரெண்டுமே ஒரே ஆர்டர்ல இருக்குன்றப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். அடுத்த எலிமெண்ட்ஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுக்கல, நான் தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 1 square plus 2 square 1 plus 4 which is equal to 5. First element equal ஆகுது. செகண்ட் ஒன் sin by theta plus cos by theta which is nothing but அதோட நம்மளோட trigonometric formula. அதோட ஆன்சர் என்ன வரும் 1.
அடுத்து 1 plus 3/2 minus 5/2. ஸோ நல்லா பாருங்க 1 plus 3/2 minus 5/2 தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஷனல் நம்பர் வந்து நம்ம வந்து முடிச்சு விடலாம். ஸோ 3/2 minus 5/2னா காமனா தான் இருக்குது எனக்கு கீழே. ஸோ 3 minus 5/2 போடலாம். ஸோ 3 minus 5/2 போட்டா எனக்கு கேன்சல் ஆகி எனக்கு வந்து சப்ராக்ட் ஆகி -2/2 வரும். 1 minus 2/2. ஸோ 2 கேன்சல் ஆகி 1 minus 1 வரும். அப்படின்றப்ப 1 minus 1 என்னது எனக்கு 0. அப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆன்சர் என்ன வருது 0 வருது. 0 பாத்தீங்களா 5 1 0 அதெல்லாமே ஓகே ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. அடுத்து 2 பிளஸ் இங்க பாருங்க சீக்கல் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்ப எனக்கு சீக்கல் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டானா அதோட ஆன்சர் என்னன்றத பார்க்கணும். எனக்கு ட்ரிகோனோமெட்ரியில எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். 1 plus tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது சீக்கல் ஸ்கொயர் தீட்டா. அப்ப அந்த ஃபார்முலா வச்சு நான் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா இங்க இருக்கு 1 plus tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கல் ஸ்கொயர் தீட்டா. இப்போ எனக்கு வந்து இங்க என்ன வேணும்? சீக்கல் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டானா என்ன வேணும்? அப்ப சீக்கல் ஸ்கொயர் பக்கத்துல யார் இருக்கணும்? tan ஸ்கொயர் இருக்கணும். அப்ப இங்க இருக்க பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் போறப்ப மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா தான் வரும். அப்ப சீக்கல் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இங்க என்ன இருக்குது? அப்ப அதோட வேல்யூ என்ன இருக்கு? ஈக்குவல் டு 1 இருக்கு. அப்ப அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? 1 போட்டுக்கலாம். ஆல்ரெடி இங்க வேற 2 பிளஸ் இருக்குது. அப்ப 2 பிளஸ் 1 ஆன்சர் என்னது 3. ஓகே, நான் எல்லா எலிமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டே இதோட ஆர்டரும் 2 cross 2. இப்போ என்ன பண்ணணும்? எலிமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். எல்லாமே வந்து எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்குது. அப்படி என்ன எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை என்ன சொல்லணும்? ரெண்டு மேட்ரிக்ஸையுமே வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போலாமா? தென் நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை நெகட்டிவ் ஆக்கி விட்டுறணும். அதான் இங்க வேலையே. ஸோ இதை நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலா வந்து அந்த டேர்ம் என்ன இருக்குன்னா வந்து எப்படி கூப்பிடுவோம்னா அது வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ் சொல்லி சொல்லுவோம். அடிட்டிவ் இன்வெர்ஸ் இஸ் நத்திங் பட் உங்களோட ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட சிம்பிளை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் கொடுத்து அதை மாத்தணும். இப்போ வந்து +5 சொல்லி இருக்குதுன்னா அதுக்கு நான் மைனஸ் கொடுத்தா அது என்ன ஆயிடும்? -5 ஆயிடும். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி பிளஸ் இருக்குது. இன்னொரு மைனஸ் எடுப்போ பிளஸ் இன்டு மைனஸ் -5 ஆயிடும். ஓகேவா? ஸோ +5க்கு வந்து நான் வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா -5. இது என்கிட்ட ஆல்ரெடி மைனஸ் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்றேன்? அடிட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன்றப்ப அதுக்கு இன்னொரு ஒரு மைனஸ் கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் -3 இருக்குது. அதுக்கு என்ன திரும்பி ஒரு மைனஸ் கொடுக்குறேன். அப்போ ஆல்ரெடி அது கிட்ட இருக்கிற மைனஸும் ஏதோ சென்ட் என்ன ஆயிடும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ இது வந்து +3 மாறிடும். இதான் வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ். இந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும். இவ்வளவு பெருசாலாம் யோசிக்காம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது. அதை வந்து நெகட்டிவா மாத்த சொல்றாங்க அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து நெகட்டிவா மாறப்ப -a மாறிடும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க -a m cross n சொல்லிட்டு. அப்போ உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் மைனஸ் கொடுத்துடணும். இதை வந்து மைனஸ் கொடுத்துரும்னு நான் சொல்றதை விட சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸோட சிம்பிளை வந்து அப்படி உள்ள வைக்கிறீங்க. பிளஸ் ஆகுனா மைனஸ் ஆகிறீங்க, மைனஸ் ஆகுனா பிளஸ் ஆகிறீங்க. அவ்வளவுதான் உங்க வந்து சிம்பிளான டேர்ம்ஸ் சொல்றதுக்கு. ஓகே ஓகே சரி, டைப் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து உங்களுக்கு ஒரு குவிஸ், தேர்ட் குவிஸ்ல என்ன கொடுத்துருக்கேன்? இப்படி ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கும் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ ஆப்ஷன்ல பாருங்க, பார்த்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்ன்றதை வந்து கமெண்ட்ல வந்து போடுங்க. லைக் ஏபிசி போட்டாலும் சரி, இல்லை ஆன்சர் நீங்க டைப் பண்ணாலும் சரி, பட் மறக்காம உங்களோட நேம் வந்து போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நான் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் யார் ஆன்சர் பண்ணியிருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேட்ரிசஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த மேட்ரிசஸ் வச்சு நான் மேத்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஆபரேஷன்ஸ் பண்ணலாம். என்ன ஆபரேஷன்? அடிஷன், சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் மல்டிபிகேஷன். டிவிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டா நமக்கு தெரியும். நமக்கு ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் மேட்ரிசஸ் பார்த்த வரைக்கும் நம்ம எங்கேயாவது போய் டிவைட் பண்ணி வச்சிருக்கோமா? மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து போட்டு டிவைட் பண்ணுங்கன்னா எதுவும் பண்ணிருக்கோமா? நம்ம யாருமே பண்ணதே கிடையாது. ஏன்னா அப்படி ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து ஒரு ஸ்கேலர் வேல்யூ எடுத்து மல்டிபிள் பண்ணி இருந்திருப்பீங்க மேட்ரிக்ஸோட. டேரக்டா ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. ரொம்ப பேசிக்கா படிச்சப்போ வந்து இது ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து ஆட் சப்ராக்ஷன் எல்லாம் பண்ணிருப்போம். ஆனா டிவிஷன் நம்ம பண்ணிருக்க மாட்டோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸோ சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், அது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி தூக்கி எல்லாத்தையும் தூக்கி நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணணும்னா ரெண்டும் ஒரே ஆர்டர்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏ சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், அது வந்து ஒரு 2 cross 3 ஒரு 3 cross 2 வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஆர்டர் 3 cross 2 வச்சுக்கலாம். அது வந்து நான் பியோட ஆட் பண்ணணும் அப்படின்னா பியோ எப்படி இருக்கணும்? ஏ என்ன ஆர்டர்ல இருந்துச்சோ அதே ஆர்டர்ல இருக்கணும். இன்கேஸ் இது 3 cross 2 அதுவும் 3 cross 2 இருந்தா மட்டுமே தான் என்னால இதோட எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அதோட நான் எல்லா எலிமெண்ட்ஸோட ஆட் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இங்க ஆட் பண்றேன் அப்படின்னா அங்க ஒரு ஆள் இருக்கு அந்த ஆட் ஆகுறதுக்கு. அது எப்போ முடியும்? இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கிறப்பதான் என்னால முடியும். அதனால ரெண்டுமே ஒரே ஆர்டர்ஸ் இருந்தா மட்டுமே தான் என்னால ஆட் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணவும் முடியும். மல்டிபிளிகேஷனுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அதுக்கு வந்து தனியா ஒரு ரூல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரூல் என்னன்றது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் வந்து பார்க்கலாம். இதான் கொடுத்துருக்காங்க. 2 matrices can be added or subtracted if they have same order. இந்த பேருக்கும் சேம் ஆர்டர் இருந்தா மட்டுமே தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். To add or subtract 2 matrices, simply add or subtract corresponding. நான் சொன்னேன் ரொம்பலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. அப்படி தூக்கி A11ல இருக்கிற எலிமெண்ட் வந்து B11ஓட ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ இதேதான் சப்ராக்ஷனுக்கும் பொருந்தும். இப்ப நான் சொன்னீங்களா மல்டிபிகேஷன்லேயே வந்து ஒரு ஸ்கேலார் கொடுத்து நான் வந்து மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும் மேட்ரிக்ஸ்ல, அதை தான் பாக்குறோம். ஸோ ஸ்கேலார்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்லலாம், சேம் வேல்யூன்னு கூட சொல்லலாம். அதை நான் வந்து என்ன பண்றேன், நான் மேட்ரிக்ஸ் கொடுத்து மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸோட நம்ம எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸை வந்து 5ஆல மல்டிபிள் பண்றேன்னு வைங்க, அது இருக்கும் ஒரு 3x3 இருக்கும், உள்ள வந்து 9 எலமெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். நான் வந்து 5A அப்படின்னு சொல்லி போடுவேன், நான் ஏவோட மல்டிபிள் ஆக 5A போடுவேன். 5A என்ன இருக்கும், அப்ப ஏக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணணும், அந்த 5 மல்டிபிள் பண்ண கொடுக்கணும். அப்ப எனக்கு ரிசல்டா வர அந்த 5A-ஓட வேல்யூ என்னவா இருக்கும், உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் 5ஆல மல்டிபிள் பண்ணி இருக்கும். அதுதான் வந்து அவங்க சொல்றாங்க, we can multiply the elements of the given matrix A by a non-zero. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் மல்டிபிள் பண்ண கொடுக்குற அந்த வேல்யூ வந்து கண்டிப்பா என்ன இருக்கக்கூடாது, ஜீரோவா இருக்கக்கூடாது. ஏன் என்ன ஜீரோவா இருந்துச்சுன்னா எல்லாமே ஜீரோ மேட்ரிக்ஸா மாறிடும். கம்ப்ளீட்டா எல்லா எலமெண்ட்ஸையும் நான் ஜீரோ ஆக்கிடுவேன். அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுனால நான் வந்து ஏதோ ஒரு ஸ்கேலர் வேல்யூ கொடுக்கலாம். பட் அது வந்து கண்டிப்பா என்ன இருக்கக்கூடாது, ஜீரோவா இருக்கக்கூடாது. அதான் வந்து அந்த பிரச்சனை மட்டும் சொல்லியிருக்காங்க, நான் ஜீரோவா இருக்கணும் டு obtain a new matrix. ஸோ அப்படி நான் மல்டிபிள் பண்ணி புதுசா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுதா, ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ், அது கேஏன்னு சொல்லணும். ஏன் கேஏன்னு சொன்னேன், ஏன்னா கே கொடுத்து நான் மல்டிபிள் பண்ணேன் ஏக்கு, அதனால அந்த சேர்த்து நான் கேஏன்னு கொடுத்துட்டேன். whose elements are multiplied by k. சொன்னீங்கன்னா அப்படி ரிசல்ட் ஆகுற அந்த ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குமா, உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்கேலர் வேல்யூவால மல்டிபிள் பண்ணி இருக்குமா. ஓகே, அடுத்து இப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம மல்டிபிளிகேஷன் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். சோ மல்டிபிளிகேஷன் பண்றதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஒரே ஒரு ரூல் தான். ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஏபின்னு சொல்லி ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்றாங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தது நீங்க என்ன பண்ணணும், ரோ இல்ல லைக் ரெண்டு பேரும் என்ன ஆர்டர்னு சொல்லி எடுத்து எழுதிக்கணும். ஆர்டர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஏவோட ரோ, ஓகேவா, ஏ காலம் சாரி ஏவோட காலமும் பியோட ரோவும் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டுமே நான் என்ன பண்ண முடியும், மேட்ரிக்ஸை ப்ரொசீட் பண்ணவே சாரி மல்டிபிளிகேஷனை ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஓகேவா, சோ அப்ப எடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் வேல்யூவையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ வேல்யூவையும் நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அது ஈக்குவலா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிளிகேஷன் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். மல்டிபிளிகேஷன் எல்லாம் பண்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். மல்டிபிளிகேஷன் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் தெரியுமா, அது ஒரு புது ஆர்டர்ல இருக்கும். அந்த ஆர்டர் எப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதை நான் லெஃப்ட் அவுட் பண்ணல, அந்த சாரி ஏவோட ரோ வேல்யூவும் பியோட காலம் வேல்யூவும் சேர்த்து போட்டா எப்படி இருக்குமோ அதான் வந்து இதோட ஆன்சரோட ஆர்டரா இருக்கும். இது வந்து நீங்க பின்னாடி பாருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரி, இப்ப நான் மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணுங்க எப்படி மல்டிபிள் பண்ணுங்கன்னு சொல்லாம விட்டுட்டேன் பாத்தீங்களா. எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து எத்தனை காலம் இருக்கு, 3 rows 2 columns இருக்குது, 3x2 மேட்ரிக்ஸா இருக்குது. இங்க இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டர்ல இருக்குது, 2 row 3 column இருக்கு, அப்ப 2x3 மேட்ரிக்ஸ். நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இதோட காலம் வேல்யூ இதோட ரோ வேல்யூ ஈக்குவல் இருக்கான்னு பார்த்தா எஸ் இந்த மாதிரி ஈக்குவலா தான் இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் வந்து மல்டிபிள் பண்ண ப்ரொசீட் பண்ணிடணும். அதே மாதிரி அதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், 3x3 இருக்கும். இங்க பாருங்க 3 rows 3 columns இருக்குதா சொல்லுங்க. சரி, நான் எப்படி மல்டிபிள் பண்றதுன்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு போய் அங்க இருக்க ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணி விடணும். அதாவது இப்ப ஏ வந்து ஜியோட மல்டிபிள் பண்ணணும், பி வந்து கேவோட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் என்ன ஆகும், இது ஏ இன்டு ஜி ஏஜின்னு ஆகும், பி இன்டு கே பி கே ஆகும். வர ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் எலமெண்டா போட்டுருக்கோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்ப நீங்க நல்லா பாருங்களேன், இது A11 இருக்கும், இது A12 இருக்கும், இது A13 இருக்கும். இப்ப இங்க A11 எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இங்க நான் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து அங்க இருக்க ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிபிள் பண்ணிருக்கேன்றது. அடுத்து இங்க ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமோட மல்டிபிள் பண்ணிருக்கேன்றதா A12. அடுத்து இங்க நான் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து தேர்ட் காலமோட மல்டிபிள் பண்ணிருக்கேன் A13. ஓகேவா, இந்த கன்ஃபியூஷன் இருக்க கூடாதுன்றதுக்காக இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பட் அது கூட உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும். அதே மாதிரி தான் இப்ப இது எப்படி இருக்கும், அடுத்து நான் ரெஃபர் பண்றப்ப இந்த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இது A21 இருக்கும், இது A22 இருக்கும், இது A23. அதே மாதிரி தான் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், அந்த மாதிரி தான் வந்து மல்டிபிள் ஆகிட்டே போகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் சொல்லி எடுத்து வந்திருக்கேன். இப்ப ஏ வந்து என்னது 120315 120315. இப்ப நான் என்ன பண்ண போறேன், பியோட எடுத்து மல்டிபிள் பண்ண போறேன். ரொம்ப கிளார் அடிக்குது, அதனால நான் எடுத்து எழுதிக்கிறேன். 831 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ரெண்டு பேரோட ஆர்டர் வந்து செக் பண்ணணும். சோ ஏற்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்குதுன்னா வந்து 2 row 3 columns இருக்குது. அப்ப 2x3 மேட்ரிக்ஸ் இது, அது 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. சோ எடுத்தது நான் ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ வேல்யூவும் ஈக்குவலா இருக்குன்னா பார்த்தா எஸ் தே ஆர் ஈக்குவல், 3 3 ஈக்குவலா தான் இருக்குது. அப்ப இதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் ஏபி வந்து என்ன ஆர்டர்ல இருக்கும், இது வந்து 2 3, இதோட ரோ வேல்யூ அப்புறம் இதோட காலம் வேல்யூ இருக்கும். அப்ப எனக்கு 2x3 பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதை நம்ம ஃபைனலா செக் பண்ணலாம், நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஏ இன்டு பி பண்ணலாமா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணணும். அப்படி பாக்குறப்போ 1 into 8 8 plus
2 into 2 4 plus 0 into 5 0. அடுத்து first row second column. அப்போ 1 3s are 3, 4 2s are 8. அடுத்து 0 into anything 0 தான். அடுத்து third column கூட மல்டிப்ளை பண்ணா எல்லாமே 1 தான் வருது. அப்ப இப்படி இங்க இருக்க ஆன்சர் தான் வரும். 1 plus 2 plus 0 தான் வரும். அடுத்து இப்போ இந்த row எடுத்துக்கணும். நான் first row முடிச்சிட்டேன். இப்போ இந்த second row எடுத்து எல்லா காலமும் நான் மல்டிப்ளை பண்றேன். அப்படி பார்க்கறப்ப என்ன வரும்? 8 3s are 24 plus 1 2s are 2 plus 5 5s are 25. அடுத்து இதை நான் என்ன பண்றேன்? இப்போ செகண்ட் row செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9, 1 4s are 4, 5 3s are 15. ஆட் விட்டுறக்கூடாது. அடுத்து செகண்ட் ரோ தேர்ட் காலம் கூட மல்டிபிள் பண்றப்ப எல்லாமே 1 1 தான் இருக்குது. ஸோ இது அப்படியே ரிப்பீட் ஆகுதான் போதும். 3 plus 1 plus 5 இப்போ ஆட் பண்ணி போட்டா அவ்வளவுதான். 8 plus 4 12, 8 plus 3 11, 3 24 50 51, 10 25 28. தென் இது ஆட் பண்ணா வந்து மேட்ரிக்ஸோட ஆன்சர் வந்து கிடைச்சாச்சு. மல்டிபிளிகேஷனோட ஆன்சர் கிடைச்சாச்சு. இது நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோம். தான் ஆர்டர் வச்சு தான் நம்மளால செக் பண்ண முடியும். இது என்ன ஆர்டர்ல இருக்குது? 2 rows 3 columns இருக்குது. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இந்த ஏபியும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரோட ஆர்டர் வந்து எப்படி இருக்கணும்? 2 cross 3 இருக்கணும் சொன்னேன். 2 cross 3 இருக்குதா? அவ்வளவுதான். ஓகே, மல்டிபிளிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து டிரான்ஸ்போஸ்ல என்னன்றதை பார்க்க போறோம். டிரான்ஸ்போஸ்னா நத்திங் பட் என்ன பண்றது? அப்படியே வந்து என்னோட ரோ காலம் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஒரு மேட்ரிக்ஸோட ரோவன் காலம் வந்து மாத்தி எடுத்து போட்டுருது. ரோ எல்லாத்தையும் தூக்கி காலமுக்கு மாத்திடும், காலம் எல்லாமே ரோவா மாறிடும். இதான் வந்து டிரான்ஸ்போஸே. ஸோ டிரான்ஸ்போஸ்ன்றதை நான் வந்து இண்டிகேட் பண்றதுக்கு நான் வந்து 18 சொல்லி போடுவேன். எப்படி நெகட்டிவா வந்து -a மாத்தினேன், ஸ்கேலா மேட்ரிக்ஸ் வந்து KA மாத்தினேன், அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போஸுக்கு வந்து என்ன வந்து நான் இண்டிகேட் பண்ணணும், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து 18 சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணணும். A டிரான்ஸ்போஸ் இங்க இருக்குதா? இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாமா? A டிரான்ஸ்போஸ் ஆகிறப்ப எலிமெண்ட்ஸ்க்கு இப்ப இங்க பாருங்க 1 2 5ன்றது ஃபர்ஸ்ட் ரோல இருக்குது, 3 4 6ன்றது செகண்ட் ரோல இருக்குது. அப்படியே பாருங்களேன், இங்க டிரான்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 2 5ன்றது ஃபர்ஸ்ட் ரோல இருந்தது என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் காலமா மாறிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு? செகண்ட் ரோவா இருந்தது செகண்ட் காலமா மாறிடுச்சு. அப்படி மாறுனது நான் எப்படி இண்டிகேட் பண்றேன்? A டிரான்ஸ்போஸ் போட்டு வச்சிருக்கேனா? இதான் வந்து டிரான்ஸ்போஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து லைக் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. அதே மாதிரி நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரிவிஷன் விட்டு தான் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கான புது இது இருக்கும், புது டாபிக்கே இருக்கும், மேட்ரிக்ஸோட புது டாபிக் இருக்கும். அதுதான் வந்து இந்த டிட்டர்மினன்ட். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். 11th ஸ்டாண்டர்டோட சிலபஸ் வந்து இங்க இருந்து பார்க்க போறோம். சரி, டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட்னா என்னது? இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? டிட்டர்மினன்ட் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற எந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் எடுத்து இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். நீங்க நல்லா பாருங்க, ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தா கூட டிட்டர்மினன்ட் எல்லாமே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். டு எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து பாருங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் அமைச்சிருக்காங்க. டு எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A ஆஃப் ஆர்டர் n. சோ கண்டிப்பா வந்து 3 cross 3 2 cross 2ன்றப்ப ஏதோ ஒரு வேல்யூ தான், m cross n சொல்லி ரெண்டு வேல்யூவா இண்டிகேட் பண்ணது இல்ல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, n ன்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க வித் என்ட்ரிஸ் as a real and complex numbers. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த டிட்டர்மினன்ட் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கலாம்? அது வந்து ஒரு ரியல் நம்பராவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராவும் இருக்கலாம். இப்படிதான் இருக்கணும், இல்ல எப்படினாலும் இருக்கலாம் சொல்லிட்டாங்க. we can associate a number called determinant of a matrix A. இந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாடுலஸ் ஆஃப் ஏ போட்டா அது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வரும். இல்ல அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி நீங்க எழுதலாம். ஆனா நம்ம மோஸ்ட்லி இப்படிதான் யூஸ் பண்ணிருக்கோம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற இடத்துலாம். அதனால நீங்க இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து புக்ல இருந்துச்சு அதனால எடுத்தேன். இப்ப இதுதான் மாடுலஸ் ஆஃப் ஏ போட்டு எழுதுறீங்கன்னா அதான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகே, சரி. இப்போ வந்து இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். The determinant can be formed by elements of the matrix A. எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்க. இங்க பாருங்க 2 cross 2 மேட்ரிக்ஸ் A11 A12 A21 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். A11 A2 மல்டிபிள் பண்ணிட்டு அந்த ஆன்சர் வந்து நீங்க என்ன பண்ணணும்? A21 A12 மல்டிபிள் பண்ணி ஆன்சர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி நம்ம இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இங்க வந்து ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸே வந்து டிட்டர்மினன்ட்டா மாத்தி தான் இருக்கும். அப்பதான் நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வருதுன்றத பாருங்க. நான் என்ன பண்ண சொல்லிருக்கேன்? கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 4 மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 2 into 4 ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் மறந்துடாதீங்க, சில பேர் வந்து ஆட் போட்டுடுவாங்க. ஆனா சப்ட்ராக்ஷன் பண்ணி தான் அவங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். அதாவது -1 into 4 மல்டிபிள் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? 4 2s are 8 minus of -1 into 4 -4 ஆகும். ஆல்ரெடி ரெண்டு மைனஸ் இருக்கக்கூடாது, ரெண்டு சிம்பிள் இருக்கக்கூடாது. அப்ப இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணா மைனஸ் இன்டு -4 என்ன ஆயிடும்? +1 ஆகும். அப்ப இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னது? 12. இப்பதான் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். தென் டிட்டர்மினன்ட் பார்த்தாச்சா? இப்ப நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் வந்து எப்படி வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற சிம்பிள் வந்து நீங்க வந்து ஆப்ஷன்ல போடுங்க. இது கொஸ்டின் நம்பர் 4 இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்பர் 4 தான் நினைக்கிறேன். பார்த்து சொல்றேன். இது வந்து ப்ளஸ் 4 தான். நம்பர் ஆட் பண்ண முடியாச்சு. ஓகே சரி அடுத்து. ஸோ இதை வந்து ஆப்ஷன்ல வந்து எதுன்றத ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்க. தென் அடுத்து ப்ளஸ் நம்பர் 5. ஓகே நீங்க என்ன கொடுத்துருக்காங்க 5 3 2 4ன்ற மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அவங்களே வேற மாடல்ஸ் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதை இப்ப நம்ம பார்த்தோம். நீங்க என்ன பண்ணுங்க இதோட ஆன்சர் என்னன்றதை வந்து கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் என்ன இன்னும் ஒரு குவிஸ் எடுத்து நினைக்கிறேன். ஓகே சரி டிட்டர்மினன்ட் பார்த்தாச்சு. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வச்சு நம்ம வந்து சில வேலைகள் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா வந்து மைனர் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து கோஃபேக்டர் இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மைனர்னா என்னன்றதை பார்க்கலாம். லைக் இந்த மாதிரி வந்து ஒரு ஏ சொல்லி ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குது இல்லைங்க. அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏஐஜே சொல்லி இருக்குது. அது ஒரு ஆர்டர் எண்ல இருக்குது. இதெல்லாம் ஓகே இப்படி இருக்குதுன்னா the minor of an arbitrary element aij is the determinant obtained by deleting the ith row and jth column. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்ப இப்படி இருக்குதுங்க. இந்த எலிமெண்ட் இருக்குதுங்க. இந்த எலிமெண்ட் வந்து மைனர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த எலிமெண்டோட ரோவையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த எலிமெண்டோட என்ன பண்ணணும் காலமையும் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் ஒருக்கு தெரியுமா அந்த எலிமெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க பாருங்க இந்த இதுல நான் சொன்னேன் தெரியுமா A11 இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து நான் எப்படி வந்து மைனர் கண்டுபிடிப்பேன். அந்த A11 இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் A11 அதுல இருக்க ஃபர்ஸ்ட் காலமையும் நான் வந்து என்ன பண்ணணும் டெலிட் பண்ணிக்கணும். என் மைண்ட்ல வந்து அதை வந்து இது பண்ணிக்கணும் டெலிட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கும் தெரியுமா அந்த எலிமெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பேன். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்பதான் பார்த்தோம். நடுவில் இருக்கிற எலிமெண்ட்ஸையும் இந்த நடுவில் இருக்கிற எலிமெண்ட்ஸையும் மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி டிட்டர்மினன்ட் கிடைக்கும். அதுதான் வந்து உங்களோட மைனர் ஓகேவா. சோ ஒரு எலிமெண்டோட மைனர் வேல்யூன்றதை நான் எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி MIJ ஓகேவா. இப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற நான் எலிமெண்ட்டுக்கு வந்து மைனர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் அந்த எலிமெண்டோட மைனர் எப்படி எழுதுறேன் M11 எழுதுவேன். அதோட பொசிஷனை பேஸ் பண்ணி தான் அந்த மைனர் வேல்யூ இருக்கும். ஓகே சோ அப்ப அதோட பொசிஷன் எப்படி இருக்குன்றத பார்த்து அந்த எம்முக்கான வேல்யூவை வந்து நீங்க கொடுக்கணும். இது ஒரு சம் வரும். அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். தென் இப்ப நான் மைனர் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மைனருக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் கொடுக்கணும். அந்த சிம்பிளை டிசைட் பண்றது யார் அப்படின்னா இந்த கோஃபேக்டர் தான் வந்து டிசைட் பண்ணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சில பேர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே வந்து என்ன மேட்ரிக்ஸா இருக்கும்னா 2x2 மேட்ரிக்ஸா இருக்கும் இல்லைன்னா 3x3 தான் இருக்கும். அதுக்கு எப்படி சிம்பிள் வரும்ன்றத வந்து சில பேர் மனப்பாடமே பண்ணி வச்சிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன் அதோட சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படி வந்து ப்ராக்டிகலா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். ஏன்னா சில சம்ஸ்லாம் வந்து அதுக்கு மார்க் இருக்கும் 11th. ஆனா வந்து நீங்க அடுத்தடுத்து பண்றப்ப அது வந்து தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் வந்து சிம்பிளை மட்டும் மாத்தி போட்டா போதும். அது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். சரி கோஃபேக்டர்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். கோஃபேக்டர் இஸ் சைன்ட் மைனர். நான் சொன்னேன் மைனர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மைனருக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரு சிம்பிள் தரீங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது அந்த கோஃபேக்டர். கோஃபேக்டர் AIJ is denoted by AIJ. நான் சொன்னேன் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் உள்ள இருக்கிற எலிமெண்ட்டுக்கு தான் மைனர் கண்டுபிடிக்கிறோம். அப்ப அந்த உள்ள இருக்கிற எலிமெண்ட்டுக்கு தான் நான் வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன்றதுதான் AIJ போட்டிருக்காங்க. இப்ப அதுக்கு மைனர் கண்டுபிடிச்சேன்னா MIJ போடுவேன். இதே தான் அதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதை ரெப்ரசென்ட் பண்றது எப்படி பண்றேன் அப்படின்னா ஏன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ கோஃபேக்டர்ன்றது எது எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன் AIJ சொல்லி ரெஃபர் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எலிமெண்ட்டுக்கு வந்து நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன் A11 போடணும். அவ்வளவுதான். மைனருக்கு நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணீங்களோ அதே மாதிரியே தான் வந்து உங்களுக்கு வந்து கோஃபேக்டர் இருக்கும். பட் அந்த IJ இருக்குதுல்ல அதை ரெஃபர் பண்றீங்களா அது மட்டும் நீங்க பார்த்து மாத்திக்கணும். அவ்வளவுதான். சரி இப்ப வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிற அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து சிம்பிள் கண்டுபிடிக்கிறது கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. AIJ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா -1 the whole power I plus j into MIJ. அதாவது நான் என்ன பண்ணணும் கண்டுபிடிச்ச சைனை வந்து மைனரோட மல்டிபிள் பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும் இதான் வந்து அதோட கோஃபேக்டர்ன்றத சொல்லணும். இப்ப இந்த கோஃபேக்டரோட சிம்பிள் எப்படி டிசைன் ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க என்னோட ஃபர்ஸ்ட் காலம் இருக்குதா ஐஜேன்றத என்ன இருக்கும் 1 இருக்கும். அந்த ரெண்டு ஐஜையும் எடுத்து ஆட் பண்ணி -1க்கு பவர் ரைஸ் பண்ணி என்ன சிம்பிள் வருதோ அதை வந்து நீங்க உங்க மைனருக்கு கொடுத்தீங்கன்னா அதான் உங்க கோஃபேக்டர். இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப A11 சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்குது. A11 வேணாம் A21 சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வைங்க. அந்த எலிமெண்ட்டுக்கு தான் வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன்னா எடுத்தது நான் வந்து சிம்பிள் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் மைனர் என்னன்னு கண்டுபிடிப்பேன். அப்புறம் என்ன கண்டுபிடிப்பேன் நான் M21 என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன் நான். இப்ப நான் எப்படி நான் வந்து இதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிப்பேன்னா ஃபார்முலா என்னது A21 தான் வரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் -1 the whole power I plus Jன்ற இடத்துல இந்த I ன்ற 2வையும் Jன்ற 1ஐயும் ஆட் பண்ணி into M21 பண்ணணும்.
சோ இப்போ m2 ஒரு 5 வந்துருக்குன்னு வச்சுக்கலாம். மைனர் வந்து 5 வச்சிருக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? -1 the whole power 3 into 5 வரும். -1 power 3 ரைஸ் பண்ணிருக்கேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? -1 நான் 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். -1 into -1 into -1. சோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு -1 into -1 +1 மாறிடும். அடுத்து into -1 போறப்போ அது என்ன ஆகும்? மைனஸ் தான் ஆகும். கடைசியா எனக்கு என்ன ஆகும்? -1 into 5 வந்து -5 வரும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பவர்ல ரைஸ் ஆகிற நம்பர் வந்து ஐயும் ஜெயும் ஆட் ஆகி வர நம்பர் வந்து எப்பெல்லாம் ஆடா இருக்குதோ அந்த ஆடுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் தான் ஆன்சர் வரும். எப்பெல்லாம் ஈவனா இருக்குதோ அப்ப பிளஸ் வரும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு வைங்க. அப்போ நீங்க சிம்பிள் வந்து இப்படி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் கொடுத்துடலாம். இது எப்படின்னா பிளஸ் மைனஸ் ஆனா ஸ்டார்ட் பண்றப்ப அடுத்து வந்து சாரி மைனஸ் பிளஸ் சொல்லி ஸ்டார்ட் ஆகும். இது எனக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அப்ப என்ன வரும்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் அதுக்கடுத்து வந்து மைனஸ் பிளஸ் மைனஸ் அடுத்து என்ன வரும்? பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேவா? இதான் வந்து 3x3 வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இல்ல எனக்கு மனப்பாடம் பண்ண வராது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஃபார்முலால போட்டு பண்ணலாம். இல்ல எனக்கு ஃபார்முலா வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து அதோட அந்த ஐஜே எலிமெண்ட் என்னன்னு பார்த்து மைண்ட்லயே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது ஆர்டர் ஈவனா செக் பண்ணி பாருங்க. ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா if I plus j is odd அப்படின்னா கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து மைனஸா தான் இருக்கும். if I plus j is even அப்படின்னா அது கண்டிப்பா பிளஸ் 1 தான் இருக்கும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஈவன்றப்ப 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்றப்ப -1 ஹோல் பவர் 2 னா எனக்கு -1 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன பிளஸ் தான் ஆயிடுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன். அது வந்து ஆடா இருந்துச்சுன்னா மைனஸ், ஈவனா இருந்துச்சுன்னா பிளஸ். ஓகே நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து எப்படி வந்து மைனர் கோஃபேக்டரும் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? 1 2 4 3 சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு டினோமினேட்டர் இருக்குது. அதுக்கு நான் மைனர் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 1 க்கு நான் வந்து மைனர் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப எப்படி கண்டுபிடிப்பேன்? மைனர் ஆஃப் 1 is M11. So first row first column இருக்க மைனர் இருக்கு M11 ரெஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு அப்புறம் அதை ட்ரிக்கே சொல்றேன். 3x3னா கொஞ்சம் வேலை இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? மைனருக்கு அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் நான் மைனர் கண்டுபிடிக்கிறேன்னா அதோட ரோவையும் அதோட காலமையும் என்ன பண்ணிடணும்? இப்போ இதுக்கு வந்து நான் இது மைனர் கண்டுபிடிக்கிறேன்னா அதோட ரோவையும் காலமையும் நான் டெலிட் பண்ணிடணும். டெலிட் பண்ணா யார் இருக்கா? அதான் வந்து 3 மட்டும் தான் இருக்குது. ஏதாவது வந்து 4 செட் ஆஃப் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். 3க்கு நான் டிட்டர்மினன்ட் போட்டா என்ன ஒரு 3 தான் வரும். அப்படின்றத 3 தான் இதோட ஆன்சர். அடுத்து இதே மாதிரி தான் மைனர் ஆஃப் 2. So -2. So -2க்கு என்ன ஆகும்? -2 is M22. Sorry 12. 12 வந்து எப்படி இருக்குன்னா இதோட அப்படியே உல்டா வேல்யூ. இதை கிராஸ் பண்றேன். இதையும் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா யார் இருக்கா? 4 இருக்காங்களா? 4 தான் வந்து அதோட ஆன்சர். தென் மைனர் ஆஃப் 4 இந்த இடம் இதோட ஓவர் காலம் டெலிட் பண்றேன். மைனர் ஆஃப் 4 is M21 which is equal to -2. அடுத்து மைனர் ஆஃப் அடுத்து 3 ஓட ரோமன் ஃபார்முலா டெலிட் பண்ணிட்டா யார் இருக்கா? 1. So மைனர் ஆஃப் 3 is M22 which is என்னது எனக்கு 1. சரி இப்போ மைனர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? கோஃபேக்டரும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ கோஃபேக்டர் ஆஃப் என்னது? இந்த இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகும்? 1 is A11. ஸோ நம்ம A1 தான் வந்து நம்ம A தான் சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணணும். 1 is A11. இஸ் என்ன வரும்? என்ன பண்ணணும்? நம்ம சிம்பிள் கொடுக்கணும். மைனருக்கு சிம்பிள் கொடுக்கணும். ஆல்ரெடி மைனர் வந்து 3 இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவேன்? -1 ஹோல் பவர் இந்த ஐஜே ஆட் பண்ணணும். ஐஜே ஆட் பண்ணா 1 + 1 என்ன ஆயிடும்? -1 ஹோல் ஸ்கொயர் into 3 வரும். -1 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிடும்? +1 ஆயிடும். அப்போ 1 into 3 ஆன்சர் 3 வரும். இவ்வளவு பெருசெல்லாம் கண்டுபிடிக்காம நான் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 2x2 தானே ஆகுமா? பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் இருக்கிற மைனருக்கு நான் பிளஸ் கொடுப்பேன். அப்ப இது பிளஸ் 3 பிரச்சனையே இல்லை. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 2. 2க்கு என்ன வரும்? A12 is நம்ம என்ன இருக்கும்? மைனர் வந்து 4. அதுக்கு நான் மைனஸ் கொடுத்துதான் அதனால -4. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் அடுத்து யார் இருக்கா? 4. A21 is என்ன இருக்குது? 2க்கு
சாரி 4க்கு -2. ஸோ அவங்க -2 இருக்குதா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் வர இருக்குது, இப்போ ஒரு மைனஸ் வர கொடுக்குறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஆயிடும். அப்படிங்கிற வேல்யூல வந்து -2ன்றதுனால அது பிளஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஃபேக்டர் ஆஃப் 3 a 2 ஆல்ரெடி எனக்கு 1 + 1 தான் இருக்குது. இப்போ ஒரு பிளஸ் கொடுக்குறப்ப அது 1 தான் வரும். அப்போ எனக்கு வந்து கோஃபேக்டரும் மைனரும் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? இப்போ அடுத்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் இதுக்கு அடுத்து இருக்க கான்செப்ட் வந்து இதை யூஸ் பண்ணி வரப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் ஒண்ணுமே இல்லை. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி a சிங்குலர். ஒரு மேட்ரிக்ஸ் நான் இப்போ வந்து ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவேன் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து நீங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப எப்படி வரணும், ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதே இது அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அவ்வளவுதான். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதை சொல்லி எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஈக்குவல் டு 0னா சிங்குலர், நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வந்து நான் சிங்குலர். அவ்வளவுதான். இதை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்து என்ன இருக்குதுன்னா வந்து ஓகே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குவிஸ் இருக்குது. ஸோ குவிஸ் 6. சோ இந்த இதுல வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன நேம் பண்ணுவோம் அப்படின்றத கேட்டிருக்கேன். சோ உங்களோட ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஐ திங்க் இதோட குவிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. வெறும் வந்து 6 குவிஸ் தான். சோ 6 குவிஸ்க்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நேமோட போஸ்ட் பண்ணுங்க. தென் குவிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து போலாம், டாபிக் போலாம். சரி, இப்போ இந்த நான் சிங்குலரா வச்சுலாம் வந்து அட்ஜாயிண்ட்ல ஒரு கான்செப்டே இருக்குது. அட்ஜாயிண்ட் வந்து என்னன்னா அட்ஜாயிண்ட் இன்வர்ஸ் வந்து adjoint சொல்லிட்டு சாரி adjointோட கான்செப்ட் என்ன அப்படின்னா the adjoint of a square matrix A is defined as a transpose of a cofactor matrix. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நீங்க கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா, அதை அப்படியே எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா adjoint வந்து இருக்குது. சோ நம்ம அந்த கோஃபேக்டர்ன்றது இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அந்த கோஃபேக்டர் வேணா நம்ம மைனர் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ மைனர் கண்டுபிடிச்சு அந்த மைனருக்கு வந்து நீங்க கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸா வந்து நீங்க ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணி அதை நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு adjoint கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு என்ன பார்க்கணும் இருக்கு பாருங்க. சரி, நீங்க அட்ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அதோட மைனர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ அப்ப மைனர் மேட்ரிக்ஸ் என்னன்னு பாருங்க. மைனர் பாக்குறப்ப என்ன ஆகும், நான் சொல்ல 2 × 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மைனர் கண்டுபிடிக்கிறது அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சோ இப்ப இங்க 2 4 இருந்துச்சுன்னா இது 4 2 மாறிடும். 3 1 இருந்துச்சுன்னா இந்த 1 3 சொல்லி மாறிடும். இதான் வந்து உங்களோட மைனர். இப்ப இதுக்கு வந்து நீங்க வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நம்ம வந்து சிம்பிள் கொடுக்கணும். சோ பிளஸ் மைனஸ் தான் வந்து இதோட சிம்பிள் இது. அப்ப இங்க என்ன ஆயிடும், +4 அதே தான் இருக்கும். 1ன்றது -1 ஆயிடும். 3ன்றது -3 ஆயிடும். 2ன்றது வந்து +2 தான் இருக்கும். இப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட adjoint of A வந்து கிடைக்கும். சோ அப்ப adj வந்து கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சோ டிரான்ஸ்போஸ் பண்றேன்னா என்ன ஆகும், 4 - 1ன்ற ரோ வந்து என்ன ஆயிடும் 4 + 1 சொல்லி 4 - 1 சொல்லி வந்துடும். காலம்க்கு வந்துடும். அடுத்து -3 2 சொல்லி இருக்கிற காலம் வந்து என்ன ஆயிடும், ரோ வந்து என்ன ஆயிடும் காலம்க்கு போயிடும். சோ இதுதான் வந்து உங்களோட adjoint of A. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். சரி, சரி, இப்ப அடுத்து இன்வர்ஸ் தான் வந்து அப்ப சொல்ல வரும்னு நினைச்சேன். நான் adjoint பார்த்துட்டேன். சரி, இப்ப இந்த இன்வர்ஸ் வந்து எதை சோல் டிபெண்ட் ஆகி இருக்குதுன்னா இங்க இருக்கு தெரியுமா, பாத்தீங்களா மாடல்ஸ் ஆஃப் A இதை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நம்ம வந்து சிங்குலர் நான் சிங்குலர் பார்த்தோம்ல, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சோ இப்ப சிங்குலர் நான் சிங்குலர்னா என்னது, சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா அது வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0. இப்ப இது ஆரம்பிக்கிறப்ப பாருங்களேன் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த மேட்ரிக்ஸ் சொல்றப்ப, இன்வர்ஸ் in let A be any non-singular matrix of order n. So ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். சோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கண்டிப்பா வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும் of order n. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், if there exists a square matrix B of order n such that AB equal to BA. So A சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், B சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அது ரெண்டுத்தையும் நான் வந்து மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதோட ஆன்சர் என்ன பண்ணணும், I, அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா வந்துச்சு அப்படின்னா அந்த Bன்ற மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி தெரியுமா, அதுதான் வந்து நான் வந்து இன்வர்ஸ்னு சொல்றேன். சோ அது இன்வர்ஸா இருந்தா மட்டுமே தான் அதை மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? அப்படி இருக்கிற அந்த B மேட்ரிக்ஸ் என்ன சொல்றாங்க, இன்வர்ஸ் ஆஃப் A சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து நான் எப்படி டினோட் பண்ணுவேன், A இன்வர்ஸ்ன்றது A பவர் -1 நீங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கும். சோ இப்போ இந்த A இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது, 1/modulus of A into adjoint of A. சோ எனக்கு adjoint of A என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து modulus of A என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ இந்த modulus of A இருக்குதுல்ல,
இது வந்து கண்டிப்பா வந்து நாட் சிங்குலரா தான் இருக்கணும். அதாவது நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க 0 போட்டீங்கன்னு வைங்க. சோ எனிதிங் டிவைடட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். சோ அப்ப அங்கதான் வந்து பிரச்சனை. அதனால அது வந்து 0வா வந்து இல்லாத மாதிரி பாத்துக்கிறதுக்கு அது கண்டிப்பா வந்து ஒரு நாட் சிங்குலரா தான் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க எடுத்ததுக்கு. சரி, இப்போ ஒரு சம் பார்க்கலாம். சோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? A சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. 2 4 -3 2ன்னு தென் ஃபைண்ட் A இன்வெர்ஸ். சோ A இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. சோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து மைனர் என்னன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து கோஃபேக்டர் என்னன்றத கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் அந்த கோஃபேக்டர் நீங்க அப்படியே தூக்கி டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் வந்து கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் A என்னன்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா மாடுலஸ் ஆஃப் A என்னன்றத பார்க்கணும். ஏன் மாடுலஸ் ஆஃப் A வந்து நான் செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் A உங்களுக்கு 0 ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஆன்சர் வராது. உங்களால வந்து ஸ்டெப்பை வந்து ப்ரொசீட் பண்ணவே முடியாது. அது வந்து சிங்குலரா இருந்துச்சுனாலே பிரச்சனை. அப்ப அது நான் சிங்குலரா இருக்குதா சிங்குலரா இருக்குதா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா மாடுலஸ் ஆஃப் A என்னங்க? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏன்றப்ப 2 4 -3 2னா 10 ஆகும். 2 2s of 4 மைனஸ் ஆஃப் -3 into 4. அப்ப 4 மைனஸ் ஆஃப் -12 வரும். 4 plus 12 போட்டா எனக்கு ஆன்சர் 18 வருது. பிரச்சனையே இல்ல. அப்ப நான் மாடுலஸ் ஆஃப் A வந்து 18ன்றப்ப இது என்ன? இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப நான் சம் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். சோ நான் என்ன பண்றேன்? ப்ரொசீட் பண்றப்ப சரி நம்ம ஒரு புது போர்ட்ல செஞ்சுக்கலாம். ஏன்னா இல்ல. இப்ப நான் என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் மைனர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? 2 4 -3 2 2 4 அப்ப ஏன்றது வந்து 2 4 -3 2. இப்ப இதுக்கு நான் மைனர் கண்டுபிடிக்கணும். அப்ப மைனர் வந்து என்ன பண்ணணும்? மைனர் ஆஃப் A என்ன பண்ணுவேன்? டயகனல்ல இருக்கிறத வந்து அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவேன். அப்ப 2 2 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு தான் இருக்கும். இது 4 3ன்றது -3 இது 4 இது 2 ஆயிடும். 2 2 தான் இருந்துச்சுன்னா எஸ் ஓகே பிரச்சனை இல்லை. இப்ப நான் வந்து மைனர் கண்டுபிடிச்சேன். இப்ப கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்பேன்? நான் வந்து சிம்பிள் கொடுக்கணும். இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? 2 cross 2 மேட்ரிக்ஸ். அப்புறம் என்ன பண்ணலாம்? சிம்பிள் வந்து பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் கொடுத்துக்கலாம். அப்ப நான் கொடுக்குறப்ப என்ன ஆயிடும்? +2 ஆயிடும். இது மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து +3 ஆயிடும். இது -4 ஆயிடும். இது வந்து +2 ஆயிடும். இப்ப இதை நான் வந்து என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணேன். எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து கிடைக்கும். அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து என்ன இருந்தது? 2 3 -4 2 சொல்லி கிடைக்கும். அப்ப என்ன பண்றோம்? 1 by modulus of A into adjoint of A. So இது 16. 12 plus 4 வந்து 16. ஓகே சரி. அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம வந்து 1 by modulus of A equal to adjoint of A சொல்லி எடுத்து எழுதணும். So 1 by modulus of A னா 1 by 16 இருக்கும். adjoint of A ன்றப்ப என்ன ஆகும்? இங்க இருந்துச்சு 2 minus 4 3 2. 2 minus 4 3 2. இதுதான் வந்து என்னோட adjoint of A ஓட வேல்யூ. ஓகே சின்னமா போர்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே சோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் எழுதி இருக்கிறது. ஓகே நெக்ஸ்ட் போலாம். சோ நெக்ஸ்ட் டம் பாருங்க. இப்போ இத வந்து நீங்க உங்களுக்கு குவிஸில் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நான் வந்து A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்க. அதாவது A இன்வெர்ஸ் பண்ண முடியுமா? சோ A இன்வெர்ஸ் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஃபார்முலா வந்து 1 by modulus of A into adjoint of A வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் A என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதோட மாடுலர் வேல்யூ வந்து சிங்குலரா வருதா நான் சிங்குலரா வருதான்றத கமெண்ட்ல வந்து நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு குவிஸ் லெவல் கூட வச்சுக்கோங்க. ஓகே சோ அவ்வளவுதான். மேட்ரிக்ஸோட எல்லா இன்ட்ரோவும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம போனா நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே சரி. நம்மளோட சேனலை வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. நீங்களுமே வந்து ரெடியா இருந்துக்கோங்க எல்லா வீடியோஸும் பாக்குறதுக்கு. அதே மாதிரி நீங்களுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.